வா மகா போலாம். ஐயோ இல்லண்ணா, நீங்க போங்க. நான் உள்ள வர்றது சரியா இருக்காது. அவர் என்ன பாத்துருவாரு. ஐயோ அவன் பார்க்க மாட்டான். நான் சொன்னா கேளு மகா, வா போலாம். இல்லண்ணா வேண்டாம், நீங்க போய் பாருங்க. சரி மகா. போங்க. திரு 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 நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் திரு. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு போக மாட்டேன் திவ்யா. அம்மா திரு திரு என்ன நடந்துச்சு? எதுக்காக அந்த ஆளை துரத்திட்டு ஓடுன நீ? நடந்த விஷயத்த நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு திரு. இவ வேற உடனே எல்லாத்தையும் கேட்கணுமா? திரு வேற என்ன சொல்ல போறானோ தெரியலையே. நேற்று ஸ்டேஜில் இருந்தப்போ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் கால் வந்துச்சு. என்னப்பா சொல்ற? அந்த ஃபோன் வந்ததும் தான் நான் அவனை தேடி போய் பார்த்தேன். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனால் நான் அவனை மண்டபத்தில் தேடினப்போ அவன் வேற யாரோ ஒருத்தங்கிட்ட ஃபோனில் என்னை கொலை பண்ண போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தான். அப்போ நான் அவனை துரத்திட்டு போனப்போ தான் ஒரு லாரி வந்து மேலே மோதிருச்சு. என்ன திரு சொல்ற? இது உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். இப்போ எதுவும் வேண்டாம் மாமா, என்ன? அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி திரு விட முடியும்? வெளிய முகம் தெரியாத யாரோ உன்னை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. அது தெரிஞ்சும் எப்படி விட முடியும்? அம்மா, என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுமா. நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். அது இல்ல திரு, உனக்கு இப்படி ஆனதும் நான் ஜோசியர்கிட்ட போய் உன் ஜாதகத்தை காமிச்சேன். உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாரு. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. அம்மா, எனக்கு எதுவும் ஆகாதுமா. அத்தை, இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம்.